வணக்கம். இப்பதிவில் நவ உப்பு மெழுகு பற்றி காண்போம். பாரப்பா பஞ்ச நவலோக உப்பின் பரிவாக மெழுகொன்று பகரக் கேளு காரப்பா கரியுப்பு இந்துப்போடு கனமான வளியலுப்பு பொட்டிலுப்பு வாரப்பா அமரியுப்பு மூங்கிலுப்பு வகையான கல்லுப்பு பாறையுப்பு மாரப்பா பூநீரு மெல்லமொன்றாய் வகைக்குக் கார்பலம் இவை தானிறுத்து வாங்கே. வாங்கியதோர் உப்பிவற்றைப் பண்டத்திட்டு வகையார்த்தும் மட்டி சாராவின் பாலும் தாங்கியே துத்தி வேறாற்றான் சுழற்றி தயவாக மணல் போக்கி வடித்துக் காய்ச்சி யோங்கியே சுண்டியபின் அவலமாகு உத்தமனே கல்வத்தில் இட்டுக் கேளு தீங்கில்லா வீரமது பலந்தான் ஒன்று சேரப்பா கற்பூரம் அரைபலந்தா னாமே. ஆமப்பா திரிகடுகு வராகன்முன் அப்பனே வாளமது பலமுக்கால்தான் ஓமப்பா திரிபலையின் கியாழத்தாலே உத்தமனே ஒரு சாமம் ஆட்டி வாங்கி காமப்பால் விட்டரைத்து சாமம் ஒன்று கடிதான மெழுகதனை எடுத்து மைபோல் தாமப்பா மிளகளவு பிரம்மாணந்தான் தயங்காமற் கருப்பட்டி தன்னிலியே. தேவையான சரக்குகள் பாருங்க. கரியுப்பு அல்லது சோற்றுப்பு சுத்தித்தது, இந்துப்பு சுத்தித்தது, வளையலுப்பு சுத்தித்தது, பொட்டிலுப்பு அல்லது வெடியுப்பு சுத்தித்தது, அமரியுப்பு அல்லது நவாச்சாரம் சுத்தித்தது, மூங்கிலுப்பு, கல்லுப்பு சுத்தி, பாறையுப்பு சுத்தி, பூநீரு சுத்தி, வீரம் சுத்தி, கற்பூரம் சுத்தி, திரிகடுகுனா சுக்கு மிளகு திப்பிலி, வாளம் நேர்வாளம் சுத்தி, துத்தி, ஆற்று தும்மட்டி, பசும்பால், திரிபலை கியாழம், திரிபலை அல்லது திரிபலை குடிநீர், காமப்பால் அல்லது தாய்ப்பால். இவையெல்லாம் தேவையான சரக்குகள். அடுத்ததா செய்முறை. எண் 1 முதல் 9 வரையுள்ள சரக்குகளை பொடித்து ஆற்று தும்மட்டி கனிச்சாறும் பசும்பாலும் விட்டு கலந்து நம்ம கொதிக்க வைக்கணும். அப்படி கொதிக்கும் பொழுது துத்தி வேர்க்கற்றையால் நம்ம துளாவணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வடிகட்டி மறுபடியும் அடுப்பில் ஏற்றி மெழுகு பதம் வர வரைக்கும் காய்ச்சணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எண் 10 முதல் 13 வரையுள்ள சரக்குகளை பொடித்து இந்த மெழுகுடன் கலந்து கல்வத்தில் இட்டு தனித்தனியாக திரிபலை குடிநீரும் தாய்ப்பாலும் விட்டு முறையே 3 மணி நேரம் நம்ம அரைத்து எடுத்து வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. மருந்தளவு மிளகளவு காலையில் மட்டும். அனுபானம் கருப்பட்டி. தீரும் நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா சூளை, மகோதரம், வலிக்குன்மம், கிரந்திமேகம், நீர்க்கோவை, உதரவாய்வு, விஷவாதம், அண்டவாதம், வலிவாதம், முடக்குவாதம், தமர்வாதம், தந்திவாதம், சூதகவாய்வு, எட்டுக்குன்மம், பாரிசவாய்வு இவையெல்லாமே தீரும் நோய்கள். அனுபானம்னு பார்த்தோம் அப்படின்னா தேனில் சேர்த்து கொடுத்தோம்னா சூளைக்கு நல்லது. சூளை தீரும் நோயில் கொடுத்துருக்காங்க. இப்போ இஞ்சி சாறு அல்லது இஞ்சி நீர் பார்த்தோம்னா சன்னி. பஞ்சமுளை குடிநீர் சுரம். இதுக்கு பத்தியம் சொல்லியிருக்காங்க. வறுத்த உப்பு, பசும்பால், நீர்மோர், சிறுகீரை, முருங்கை பிஞ்சு, கத்தரி, அவரை, துவரை, பாசிப்பயிறு, கோழி, காடை இதெல்லாம் நம்ம கூட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெந்நீரும் சாதமும் உண்ண வேண்டும். அடுத்ததாக குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மருந்து செய்த 3 மாதத்திற்கு பின் உபயோகிக்கவும். இந்த மருந்து செஞ்சதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் உபயோகிக்கணும். 1/4 மண்டலம் உண்ண வாதம் நீங்கும். 1/4 மண்டலம் சாப்பிட்டோம்னா வாதம் நீங்கும். திரிபலை குடிநீர் அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3ஐயுமே நம்ம சம அளவாக எடுத்து பொடிச்சு 8 பங்கு நீர் சேர்த்து முறைப்படி காய்ச்சி 8ல் 1 சுருக்கி நம்ம வடித்து எடுத்துக்கொள்ளணும். தேங்க்யூ.